பணம் இருக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறானா? கிடையாது. நம்ம நினைப்போம், ஒருவேளை வெறுமையாக இருக்கும்போது நம்மலாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இருந்தால் நமக்கு ஹாப்பியாக இருப்போமே நினைப்போம். ஆனால் பணத்தினாலேயோ பொருளினாலேயோ ஒரு நாளும் உள்ளான மனுஷன் சந்தோஷம் வரவே வரா. உலகம் கொடுக்க ஆண்டு சொன்னார்ல, என் சமாதானத்தை நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. அந்த நித்திய சந்தோஷம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஹாப்பினஸ், ரிலாக்ஸான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே? தேவ சமூகத்துக்கு வரும்போது கூட நிறைய பேர் நெருக்கமாக தானே உட்காந்துருக்கீங்க. உன் பாடுகள் தானே உன் முன்னால் வந்து நிற்குது, உபத்திரவம் தானே உன் முன்னால் நிற்குது, உன் கடன் பிரச்சனை தானே உன் முன்னால் வந்து நிற்குது, எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு பயம் தானே உன் முன்னால் வந்து நிற்குது. இன்னைக்கு ஆண்டுடைய பிரசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இளைப்பாறுதல்.